ஸ்ரீ வீதராகாய நமக. அனைவருக்கும் சமயக் தரிசனம். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கும், ஸ்ரீ லக்ஷ்மிசேன பட்டாரக பட்டாச்சாரிய வரிய இளைய சுவாமிகள் ஜனகாஞ்சி ஜெயனமடம் மேல் சித்தாமூர் அவர்களுக்கும் நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து. இங்கே குழுவிருக்கின்ற அத்தனை பவ்யர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றை மட்டும் முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். MA ஜைனாலஜி, MPhil ஜைனாலஜி சென்னை பல்கலைக்கழகத்தில் முடித்திருக்கிறேன். இப்பதான் உயிரினுடைய பெரும் துன்பமும் பேரின்பமும் என்ற தலைப்பில் இந்த வினைக் கொள்கையை உட்படுத்தி சமணம் என்ன சொல்கிறது என்பதனால ஆய்வை தொடங்கியிருக்கின்றேன். ஐயா அவர்கள் அதற்குள் முடித்துவிட்டார். இருப்பினும் முயற்சி திருவினையாக்கும். பெரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களும் இன்பத்தை தான் விரும்புகின்றன, துன்பத்தை கண்டால் வெறுக்கின்றன. ஆனால் சாலையிலே எப்படி மேடு பள்ளங்கள் காணப்படுகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கலந்துதான் வருகின்றது. நம்முடைய விருப்பத்திற்கேற்ப அது அமைவதில்லை. நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எவ்வளோ பேர் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள், எவ்வளோ பேர் ஏழைகளாக இருக்கின்றார்கள், எவ்வளோ பேர் முதலாளியாக இருக்கின்றார்கள், எவ்வளோ பேர் தொழிலாளியாக இருக்கின்றார்கள். இப்படி ஒன்றொன்றை வகைப்படுத்திக் கொண்டு போகலாம். நிறைய எழுதி இருந்தாலும் ஒரு சில எடுத்துக்காட்டோடு நிறுத்திக்கொண்டு சிலர் என்ன செய்யறாங்க, ஐயோ கடவுளே ஏன்டா என்னை எப்படி படைச்ச அப்படின்றாங்க. கடவுளா படைச்சாங்க? நம்மளை யாரும் யாரையும் படைக்கவில்லை. பாதுகாக்க சில பேர் என்ன சொல்றாங்க, நான் என்ன கர்மம் பண்ணணும் தெரியல இப்படி கிடக்கிறேன்றாங்க. அதுவும் உண்மைதான். நான் என்ன கர்மம் பண்ணணும் தெரியல நான் இப்படி இருக்கிறேன்றாங்க பாருங்க, அதுதான் உண்மை. நல்லா சிந்தனை செஞ்சு பார்த்தா நமக்கு தெரியும். சிந்தனை செஞ்சு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு உயிரும் அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும், இன்பம் துன்பம் இரண்டையும் கலந்து அனுபவித்தாலும், இரண்டையும் விடுவதாலும், பேரின்பத்தை பெறுவதாலும் எல்லாம் அந்த அந்த உயிரின் முயற்சியே. எல்லா தத்துவமும் சில கொள்கைகளை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. எல்லா தரிசனங்களும் வினை கொள்கையை வலியுறுத்துகின்றன. ஆனால் அதை வெளிப்படுத்துவதிலே, கடைபிடிப்பதிலே சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதில் தெள்ள தெளிவாக உள்வினையை ஆழமாக தெளிவாக வலியுறுத்துவது சமணம் மட்டுமே. அதுதான் நாம சொன்னாங்க அறநெறிச்சாரத்தில், தனக்கு தானே பகைவனும் நட்டானும், தனக்கு தானே மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்த்தலால் தானே தனக்கு கரி. பிடிச்சிட்டாரு அழகா. ஒருவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த நண்பன் யார்? அவனேதான். சிறந்த பகைவன் யார்? அவனேதான். இம்மையிலே நாம் அனுபவிக்கின்ற இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் நானேதான். மறுமையிலே அடுத்த பிறவியிலே நான் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கும் காரணம் நானேதான், வேற யாரும் கிடையாது. தானே தனக்கு சான்று வந்து பின்னாடி சொல்றாங்க. இப்படி வினையை செய்பவனும் நான் தான், அவனுடைய பலனை அனுபவிப்பவனும் நான் தான். வேறு ஒருவர் நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ கொடுக்க இயலாது. முதன்மை காரணம் நான் தான், துணை காரணம் வேறு ஒருவராக இருப்பார். அவ்வளவுதான்.
நாம் செய்த வினையினுடைய பயனை குறிப்பதற்கு மற்றவர்கள் துணை காரணமாக இருப்பார்கள். அவ்வளவுதான். முதன்மை காரணம் நாம் தான். அதான் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாரும். ஒரு சுவர் இருக்கிறது, அந்த சுவற்றின் மீது பந்தை எறிகிறோம். அது சுவற்றில் பட்டு என்ன ஆகிறது? மீண்டும் நம் கைக்கே வருகிறது. அதுபோலத்தான் நாம் செய்கின்ற வினை நம்மிடமே வந்து சேர்கிறது. இதையும் புரிஞ்சுக்க வேண்டியதான். திருக்குறள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஆச்சாரியார் குந்தகுந்த தேவர். எனை பகை உற்றாரும் உய்வர், வினை பகை வீயாது பின் சென்று அடும் அப்படின்னா. நமக்கு எவ்வளவு பகை இருந்தாலும் எல்லாவற்றையும் தீர்த்து விடலாம். ஆனால் இந்த வினை பகை இருக்கு பாருங்க, அதை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. அது நம் பின்னாலேயே வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்போ வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நாம என்ன செய்கிறோமோ அதுதான். மேலும் இன்னும் ஒரு திருக்குறளிலே தீயவை செய்தார் கெடுதல், நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தட்டு என்று மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். நம்முடைய நிழல் இருக்குதுங்களே, பகல்ல போய் நின்னோம்னா தெரியும். காலையில பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக விழும், மத்தியானத்துக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட விழும், சாயந்தரம் பார்த்தா மறுபடியும் நீட்டாக விழும், ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் நிழல் உங்களோடு இருக்கிறது. அதே போல ஒவ்வொருவரும் செய்கின்ற வினைகள் அவரோடு பின்னி பிணைந்து இருக்கிறது. புரிஞ்சுக்கணும். சார் ஐசக் நியூட்டன் அதான் சொன்னார், ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. இன்னொன்று அழகான ஒரு உதாரணம் சிவக சிந்தாமணியில் இருந்து வருகின்றது. இப்போ ஊசி போன வடை வச்சுங்க, அதை பாதியா போட்டு கொஞ்சம் இழுத்தோம்னா என்ன வருவாங்க? ஒரு நூல் மாதிரி வரும், அது கொஞ்சம் தூரத்துக்கு வரும். ஆனா அல்லித்தாள் இருப்பாங்க, அல்லித்தாள் அல்லிப்பூவினுடைய காம்பை குட்டுட்டு கட் பண்ணிட்டு இழுத்தோம்னா அது ரொம்ப நீளத்துக்கு வருமா? அறுபடாது, அவ்வளோ சீக்கிரத்தில் அறுபடாது, நீளம் வந்துக்கிட்டே இருக்குமா? அதுபோல நாம் செய்கின்ற வினைகள் நம்மோடு கூடவே வரும். அல்லித்தாள் அற்ற போதும் அறாத நூல் அதனைப் போல தொல்லை தம் உடம்பு நீங்க தீவினை தொடர்ந்து நீங்க புல்லிக் கொண்டு உயிரை சூழ்ந்து புக்குழி புக்கு பின் நின்று எல்லையில் துன்ப வெந்நீர் சுட்டெரித்திடுங்கள் அன்று என்று சிந்தாமணியிலே மிக அழகாக கட்டியிருக்கிறார். அப்போ நாம் செய்கின்ற வினைகள் நம்மோட வருது, வேற எதுவும் வராது. இந்த பிறவி விட்டு அடுத்த பிறவிக்கு போறோம்னு சொன்னா நம்ம கூட வர்றது எதுன்னு கேட்டீங்கன்னா நாம் செய்கின்ற நல்வினை தீவினை இதுதான் நம்ம கூட வரும், வேற எதுவும் வராது. நாம் சேர்த்த செல்வமோ அல்லது பொருளோ ஒரு துளி அளவு கூட நம்மோடு வராது. வினையை செய்தவர் அதன் பயனை அனுபவித்தே தீர வேண்டும், அதுல மாற்றமே கிடையாது. பகவான் தான் சொன்னார், அவரே சொல்லிட்டு போனார். பகவான் தான் சொன்னார், நம்ம இவ்வளவு வினைகள் இருக்கு, இந்த வினைகளை எல்லாம் நீக்கணும், தூய்மைப்படுத்திக்கொள். உன்னுடைய உயிர் அழுக்காக இருக்கிறது, அதை தூய்மைப்படுத்திக் கொள்ள வழியில நமக்கு சொல்லிட்டு போயிருக்க. எடுத்து காட்டிக்கொண்டு சொல்றோம். ஒரு சின்ன கதை தான்.
தாதகி நாடுன்னு ஒரு நாடு. அதனுடைய தலைநகரம் பூமிமா திலகம். அதை ஆண்டு வந்த மன்னன் பவனமா தேவன், அரசி ஜெயமதி. அவர்களுக்கு ஒரு பிள்ளை அசோதரன் ஒரு பிள்ளை. அவன் நன்றாக வளர்ந்து கலைகள் எல்லாம் தேர்ச்சி பெற்றிருந்தான். அவனுடைய தந்தையார் அவனுக்கு திருமண வயது வந்ததும் பல பெண்களை அவனுக்கு மனம் முடித்து வைத்தார். தகுதிக்கேற்ப மிக சிறப்பாக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீர் விளையாட்டு, அது வசந்தோற்சவம்னு சொல்லுவாங்க. அவர் அரசர்கள், நகர மாந்தர்கள் எல்லோரும் பூஞ்சோலைக்கு சென்று நகருக்கு புறத்தே உள்ள சோலையில் ஒரு 10 நாள் ஜாலியாக இருந்துட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது ஒரு குளம் அன்னப்பறவையை ஒன்று நீந்தி கொண்டு செல்கிறது. அந்த தாயோடவே சில குஞ்சுகள் கூடவே செல்கிறது, நீந்தி கொண்டு செல்கிறது. ஒரு குஞ்சு மட்டும் தாமரை பூ பக்கத்தில் போய் மறைஞ்சிச்சு, ஏற முடியும். தாமரை பூவில் எகிரி குதிக்க பார்க்குறது முடியல, அது ஓரமாக ஒடிஞ்சிருக்கு. இதை அசோதனுடைய மனைவி பார்த்துட்டான். ஏங்க எனக்கு அந்த அன்னக்குஞ்சு வேண்டும் அப்படின்னு கேட்டான். மனைவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பணியாளரிடம் என்ன பண்ண ஒரு கட்டளை இட்டான். அந்த அன்னக்குஞ்சை பிடித்து கொண்டு வா அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டான். அவனும் பிடிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டான். அரண்மனைக்கு எடுத்து போயிட்டாங்க. அதை மிக அழகாக, அற்புதமாக, அன்பாக, அருளோடு வளர்த்து வர்றாங்க. பாலமுதெல்லாம் ஊட்டி குழந்தையை எப்படி வளர்க்குறாங்களோ அதே மாதிரி ரொம்ப அற்புதமாக வளர்க்குறாங்க. ஆனால் அதை அரசன் பவனமாதேவன் பார்த்து விட்டான். இந்த சிறிய அன்னக்குஞ்சை அதனுடைய சுற்றத்தினரிலிருந்து பிரித்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான். அதுக்கு அமைச்சன் பதில் சொன்னான், உங்களுடைய மகன் இளவரசன் அசோதரன் தான் என்று விடையளித்தான். அப்படியானால் உடனே அவனை அழைத்து வாருங்கள் என்று கட்டளை எடுக்கின்றான். ஆக்ஷன் வர்றார். அப்போ அவர் சொல்றார், பறவையினுடைய குஞ்சுகளை சுத்தத்திலிருந்து பிரிப்பதும் பிரித்ததை கூண்டில் அடைத்து வளர்ப்பதும் மாபெரும் குற்றம். மறுமையில் என்ன பண்ணணும், நாம் சுற்றத்தாரிடமிருந்து பிரிந்து வாழ வேண்டி இருக்கும். ஆகவே அந்த அன்னக்குஞ்சை கொண்டு போய் மறுபடியும் விட்டுட்டு வான்னு சொல்றார். அப்பவே உடுத்தி இருந்த ஆடையிலே நெருப்பு பற்றி கொண்டால் எப்படி பதறுவானோ அதுபோல் பதறிக்கொண்டு மனைவியிலிருந்து அந்த அன்னக்குஞ்சை வாங்கி கொண்டு போய் மறுபடியும் அந்த குளத்தில் விட்டு தாயிடம் சேர்த்து விட்டான். அவன் பிரித்தது 15 நாள் தான். அந்த அன்னக்குஞ்சை தன்னுடைய தாயிடமிருந்து பிரித்தது 15 நாட்கள். ஆனால் அவன் செய்த வினையினுடைய பயன் அடுத்த பிறவியிலே ஜீவக நம்பியாக பிறந்து 15 ஆண்டுகள் தாயை பிரிந்திருந்தான். அந்த வினையினுடைய ஆற்றல் எப்படி பாருங்க. அந்த வினை கட்டும் போது இருக்கின்ற, அதாவது 3 விதமா சொல்லுவாங்க இல்லைங்களா, உத்கிருஷ்டம், ஜகன்யம், மத்தியமம் சொல்லுவாங்க. அந்த வினையினுடைய ஆற்றல் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு தான் வினை கிட்டும். அப்போ எந்த அளவுக்கு அந்த வினையினுடைய ஆற்றல் வேகமாக இருந்திருக்கிறது பாருங்கள். 15 நாட்கள் பிரித்ததனுடைய விளைவு அடுத்த பிறவியிலே 15 ஆண்டுகள் தாயை பிரிந்து வாழ்கின்றார். அப்ப வினையை எப்படி ஆட்டி படைக்க பாருங்க. இன்னொன்று சொல்கிறேன், சிலப்பதிகாரத்தில் அப்ப என்ன வினையை செய்கிறோமோ அதே வினை தான் நமக்கு திரும்பி கிடைக்கிறது. அதுதான் இப்போ சிலப்பதிகாரத்தில் ஒரு சின்ன சான்று. கலிங்க நாடு என்று ஒரு நாடு, அத சிங்கபுரம், கபிலபுரம்னு 2 நாடா பிரிஞ்சிருக்கு. சிங்கபுரத்தை வசு என்ற அரசனும் கபிலபுரத்தை குமரன் என்ற அரசனும் அண்ணன் தம்பிகள் 2 பேரும் ஆளுக்கு பாதியா பிரித்து நாட்டை ஆண்டு வர்றாங்க. இவர்கள் தேவத்தார்கள். தேவத்தாரன்னா பங்காளி. பங்காளினா என்ன இருக்கும், கண்டிப்பா
சண்டை வரும். இது எனது, இது எனது, இந்த ஊர் வரைக்கும் எனது, இந்த ஊர் வரைக்கும் எனது, சண்டை வரும். அதே போல 2 நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 6 காவத தொலை தூரம் எப்போதும் போர் நடந்து கொண்டே இருக்குமா. அங்கே ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்காது. போர் நடக்கும் சொன்னால் அங்கே எப்படி போவாங்க ஜனங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கபிலபுரத்திலிருந்து சங்கமன் ஒரு வணிகன் பொருள் ஈட்டும் நோக்கத்தோடு அவன் என்ன பண்றான், சிங்கப்பூரத்துக்கு வர்றான். சிங்கப்பூரத்து கடை வீதியிலே வியாபாரம் செய்து பொருள் ஈட்டிக் கொண்டிருக்கிறான். இது தினமும் நடக்குது. அதை இந்த வசு என்ற மன்னனுக்கு சேவை செய்கின்றவனாக இருந்தவன் பரதன். அவன் என்ன பண்றான், இவனை நோட்டு பெறான். இவன் என்ன பண்றான், அகிம்சை நெறியிலிருந்து விலகி செல்கின்றான் அந்த வணிகன். ஆகவே அவனை கண்டால் இவனுக்கு பிடிக்கவில்லை. என்ன பண்றான், நீ அகிம்சை நெறியிலிருந்து விலகி செல்கின்றான், உன்னை என்ன பண்றான் பார் அப்படி சொல்லிட்டு அவன் மீது பகை கொண்டு அவனை இழுத்து கொண்டு போய் அரசனிடம் விட்டு இவன் பகை நாட்டு ஒற்றன் அப்படின்னு சொல்லி அரசங்கிட்ட இருந்து அவனுக்கு தண்டனை, கொலை தண்டனை வாங்கி கொடுத்து வருகின்றான். அப்போ அந்த வணிகனுடைய கொலைக்கு காரணம் இந்த பரதன் என்பவன். இவன் தான் அவனை கொலை பண்ணிட்டான். சரி, அடுத்த பிறகு வரான். அதே பரதன் என்பவன் கோவலனாக பிறந்து பாண்டிய மன்னனால் கொலை செய்யப்படுகின்றான். சரியா பார்த்தீங்களா? நம்முடைய பகவான் சொன்ன வினை கொள்கையும் சார் ஐசாக் நியூட்டன் நம்முடைய விதியை, நம்முடைய தத்துவங்களை, கொள்கைகளை, வினை கொள்கையை படிச்சுதான் இது எழுதினார். இஃப் எவரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction என்று சொன்னார். இந்த தத்துவத்தை நம்முடைய பகவான் எண்ணற்ற ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிட்டார். இப்படி அப்புறம் மதுராபதி கண்ணை கட்டி சொல்லிட்டு போகுது, அதெல்லாம் நமக்கு தேவை. அப்போ நாம் என்ன வினையை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நல்லதை செய்யணுமா கெட்டதை செய்யணுமா, அது நம்மகிட்ட தான் இருக்குது முடிவு, நாம தான் எடுக்கணும். சரி, அடுத்ததாக ஒரு சின்ன கதை மட்டும் ஒன்று சொல்லிடுறேங்க. இப்போ நாம் வாழ்கின்ற நாடு மத்தியம லோகத்தில் மையத்தில் இருக்கிற ஜம்பு தீபத்தில் தென் பகுதியில் பரதகண்டத்தில் நம்ம வசிக்கிறோம். இதை சுற்றி கடல்கள், தீவுகள், கடல்கள், தீவுகள் போயிட்டே. இது எண்ணற்ற தீவுகளும் கடல்களும் அடங்கியது மத்தியம லோகம். அதில் கடைசியாக இருக்கிறது சுயம்பு ரமணம் அப்படின்ற கடல். அந்த கடல்ல ஒரு பெரிய மீன், பெரிய திமிங்கலம், 1000 யோஜனை நீளம், 500 யோஜனை அகலம், 250 யோஜனை உயரம். அவ்வளோ பெருசுனா எந்த பெருசு பாருங்க. அவ்வளோ பெரிய திமிங்கலம் என்ன பண்ணுது, 6 மாதம் ஒரு தடவை தான் பசி எடுத்து அந்த உணவை விழுங்கும். மீதி நேரம் பூரா என்ன பண்ணுமா, வாயை ஆண் தந்துக்கிட்டு தூங்கி கிடக்கும். அதனுடைய காதில் தண்டுர அளவு, தண்டுர மீன் அரிசி அளவு ஒரு சிறிய மீன், அதனுடைய காதில் இருக்கிற அழுக்கத்திட்டு வளருமா பார்த்தேங்க. இந்த பெரிய திமிங்கலம் வாயை திறந்துங்கும் போது பெரிய பெரிய கப்பல்லாம் கூட உள்ள போகலாம், அவ்வளோ பெரிய வாய் அல்லவா. அப்போ எவ்வளவு ஜீவன்கள் அந்த மீனுக்குள்ள போயிட்டு விளையாடிட்டு திரும்பி வரும். அது எண்ணற்ற ஜீவன்கள் போகும், எண்ணற்ற ஜீவன்கள் விளையாட்டு வெளியே வரும். இந்த சின்ன மீன் பார்க்குதான், அடா தண்டக்கரம்னு நீ என்னத்துக்கு தான் கிடக்குறியா தெரிய, உன் இடத்துல நான் இருந்தேன்னா அப்படியே லபக்குன்னு முழுங்கிடுவேன்னு நினச்சிதான் நினச்சி
வேற ஒன்றும் இல்லை. நானா இருந்தா அப்படியே அப்படியே வீட்டுட்டு இருப்பனே அப்படின்னு நினைச்சுதான். அது நினைச்சதுனாலேயே 7வது நரகம் போகுது. இந்த பெரிய திமிங்கெல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் விழுங்கும். அது எவ்வளவு எண்ணற்ற உயிர்களை அப்படியே விழுங்கிடும். அந்த இம்சை காரணமாக அதுவும் 7வது நரகம் போகுது. இப்போ இது நினைச்சது, அது செய்தது, அவ்வளவுதான். நினைச்சாலும் அதேதான், செய்தாலும் அதேதான். ஆக நாம் நினைத்தாலே போதும், நமக்கு வினை வந்து சேரும். சொன்னாலும் வினை வந்து சேரும், செய்தாலும் வினை வந்து சேரும். அப்போ எண்ணம், சொல், செயல் 3ம் நன்றாக இருக்க வேண்டும். தீமை நினைச்சா தீமை, நன்மை நினைச்சா நன்மை. அவ்வளோ. சரி, இப்போ வினை கொள்கையை பற்றி பௌத்த மதம் என்ன சொல்றோம்? ஒரு 4 கொள்கையை வலியுறுத்து. துன்பம், துன்ப கூட்டம், துன்ப தடுப்பு, துன்ப தடுப்புக்கான நெறிகள் அப்படின்னு ஒரு 4 கொள்கை வலியுறுத்து. சாங்கியம், யோகம் முதலான மதங்கள் என்ன பண்ணுதான்? தகாதன ஏது, விடுதல், விடுதலுக்கான வழி அப்படின்னு ஒரு 4 கொள்கை வலியுறுத்து. நம்முடைய ஜைன தத்துவம் 7 தத்துவங்களை வலியுறுத்துது. அது வினை கொள்கை. 7 தத்துவம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாம படிக்கிறோம், தத்துவாசூத்திரம் படிக்கிறோம். ஜீவா ஜீவாசுர சம்பர நிர்ஜர மோக்ஷா தத்துவம். அவ்வளவுதான். நாம தெரியும், உலகத்துல வந்து 6 பொருள் இருக்கு. ஜீவன், அஜீவன், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம் அதிலே வந்துடுதுங்க. அஜீவனில் வந்துடுது. ஆசிரமம், பந்தம், சம்வரை, நிர்ஜரை, மோட்சம். இப்போ அந்த 5 தத்துவத்தை விட்டுடும். அந்த 2 மட்டும் எடுத்துக்குவோம். ஜீவன், அஜீவன். ஜீவன் ஒரு பொருள், அஜீவனில் 5 பொருள். தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம், புத்கலம். ஆராய்ச்சிங்களா? இந்த அஜீவன் இருக்கிற தர்மம், அதர்மம், ஆகாயம், காலம், இந்த 4 வந்து அதனுடைய இயல்பான குணங்களிலிருந்து மாறுவதில்லை. அது எப்போதும் அதனுடைய இயல்பான குணத்திலேயே இருக்கிறது. அதனால எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் இந்த ஜீவன், புத்கலம், இந்த 2 இது பாருங்க, இது 2ம் ஒன்னா சேரும், பெரியது. புத்கல பேர், புத்தினா சேருது, கலனா பெரியது. சேருவதும் பிரிவதுமான குணம் உடையது புத்கலம். எதை கூட சேரும்? உயிரோட சேரும். அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த உயிரும் புத்கலமும் 2ம் ஒன்றாக சேருவதனாலும் பிரிவதனாலும் நமக்கு பிறவிகள் அமைகின்றன. ஏன்? நம்முடைய உடல் கூட நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் அமைகிறது. ஒருத்தர் பார்க்கலாம், சிவப்பா இருப்பாங்க, ஒருத்தர் கற்பா இருப்பாங்க, ஒருத்தர் குள்ளமா இருப்பாங்க, ஒரு நெட்டையா இருப்பாங்க, பருமனா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க. இப்படிலாம் உடல் அமைவதற்கு கூட அவரவர்கள் செய்கின்ற வினைதான் காரணம். அப்போ இதிலிருந்து நாம என்ன செய்யணுன்றது புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த ஜீவன், புத்கலம், புத்கலம்னா வினைன்னு வச்சுக்கலாங்களேன். ஜீவனும் இந்த வினையும், இந்த 2னால் வினையினுடைய இயல்பு விளக்கப்படுகிறது. சரி, அடுத்து ஆசிரமம், பந்தம், இந்த 2னாலும் வினைக்கான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. சம்வரை, நிர்ஜரை, இந்த 2 தத்துவங்களால் வினைகள் விலகுவதற்கான வழி சொல்லப்படுகின்றன. மோட்சம், வினையினின்று நீங்கியது ஒரு நிலை, பரிசுத்தமான நிலை, பரிசுத்தமான நிலை, இதை விளக்குது. சரி, இப்போ வினைக்கு என்ன காரணம்? முதல்ல மித்யாத்துவம். பிறவி உயிர் அறியாமையால்
தன் உண்மை இயல்பை அறியாது, தன்னுடைய உண்மையான நிலையை அறியாமல் எப்பொழுதும் ஆசை நிறைந்த செயல்களை செய்வதனால் அது வினையை கட்டிக்கொள்கிறது. இரண்டாவது விருப்பு வெறுப்பு, ராகம் தேசம் மோகம் சொல்லுவாங்க. விருப்பு வெறுப்பு மயக்கம், இந்த மூணு தான். இது இல்லாதவர்கள் பிறவியை விட்டு விலகுகிறார்கள், இதை உடையவர்கள் பிறவியிலே உழல்கிறார்கள். இதுதாங்க உண்மை. சரி, விருப்பு வெறுப்பு இந்த எண்ணங்களால் வினை, அந்த வினையால் நமக்கு 4 கதிகள் கிடைக்கின்றன. அந்த கதியால் உடல் கிடைக்கிறது. அப்புறம் அந்த உடலில் பொறிகள் கிடைக்கின்றன. மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாமே அதனால் கிடைக்குது. பிறகு பொறிகளால் புலன்கள் அமைகின்றன, உணர்வுகள். மீண்டும் புலன்களால் விருப்பு வெறுப்பு, மறுபடியும் சுழற்சி. இந்த சுழற்சி சுழன்று கொண்டிருக்கும் வரை பிறவி நம்மை விட்டு அகலாது. உயிரும் வினையும் தனித்தனி இயல்பை உடையன. உயிர் சேத்தன குணம் பிடித்தது, அறிவு குணம், அறிவு மயமானது, ஞானமயமானது. ஆனால் வினை அது உயிரற்ற ஒரு பொருள். ஆகவே இந்த இரண்டும் எப்படி ஒன்று சேர்ந்தது என்று சொன்னால், சுரங்கத்திலே கிடைக்கின்ற தங்கமும் கிட்ட காகிதமும் எப்படி இரண்டும் ஒன்றாக இணைந்து நமக்கு கிடைக்கிறதோ அதே போலதான் இந்த உயிரும் வினையும் சேர்ந்த நிலையில் தான் இருக்கின்றது. இது எப்போ ஒன்று சேர்ந்தது? அனாதியானது. அனாதியானது எப்போ ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு ஒரு முடிவு உண்டு. இந்த உயிரிலிருந்து வினையை பிரிக்க முடியும். வினையில் நின்று நீங்கிய அந்த தூய உயிரை தனியாக நிறுத்த முடியும் என்பது ஜைனம். அதுதான் மோட்சம். வினைகளில் அதான் சொன்னாங்க, வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் அப்படின்னு சொன்னோம் கடவுள். அப்படிப்பட்ட நிலை. சரி, இந்த வினை எப்படி உருவாகும்? இந்த உலகத்திலே உயிர்கள் நிறைந்து காணப்படுகிறது, இடைவெளி இல்லாமல் இருக்கிறது. அதே போல புத்கர பரமாணுக்கள் அதுவும் இந்த 3 உலகத்திலையும் நிறைந்து இருக்கிறது. இந்த புத்கர பரமாணுக்கள் தனித்தனியாக இருக்கும் வரை அதனுடைய இயல்பில் இருக்கிறது. நம்மிடத்திலே தோன்றுகின்ற விருப்பு வெறுப்பு காரணங்களால் நம்மை சூழ்ந்துள்ள இந்த பரமாணுக்களில் வினையாகும் தகுதி படைத்த பரமாணுக்கள் ஒன்று சேர்கின்றன. அதனால் வினை உருவாகிறது. நாம் எந்த அளவுக்கு சிந்திக்கிறோமோ, எந்த அளவுக்கு சொல்கிறோமோ, எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதற்கேற்ப புத்தக பரமாணுக்கள் ஒன்று சேர்ந்து ஸ்கந்தமாக இந்த உயிரோடு சேர்கிறது. இப்படித்தான் வினை உயிரை வந்து அடைகிறது. அப்போ இரண்டாக கலந்து, எப்படி நீரும் பாலும் போல இரண்டும் ஒன்றாக கலந்து விடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பிரிக்கணும். இப்போ வினைக்கான காரணம் சொன்னோம், மித்யாத்வம், ராகதேச மோகம், அப்புறம் கஷாயங்கள் வருது. குரோதம், மானம், மாயை, லோபம் சொல்லுவோம் இல்லைங்களா? சினம், செருக்கு, வஞ்சனை, பேராசை. இதனாலேயே நமக்கு வந்து வினைகள் சேருகின்றன. இப்போ இதை நீக்குவதற்கான வழி பாடணும். அப்புறம் இப்போ இந்த புதிய வினைகள், பழைய வினைகள் ஏற்கனவே சேர்ந்து உயிரோடு இருக்கிறது, புதிய வினைகளும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. பழைய வினைகளும் அதனுடைய பயனை தந்து நீங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்மிடமிருந்து நீங்குகின்ற வினைகளின் எண்ணிக்கையை விட சேருகின்ற எண்ணிக்கைகள் அதிகமாக. ஆகவே நமக்கு பிறவிகள்
நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தோம்? யாராலும் சொல்ல முடியும். எல்லையற்ற பிறவிகள், அனந்த பிறவிகளை எடுத்திருக்கிறோம். அந்த வினையை விண்ணுக்குவதற்கான வழியை நாம் செய்யவில்லை. மீண்டும் தொடர்ந்து நாம் வினைகளை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட பிறவி, இந்த பிறவி மானிட பிறவி, இதில் நாம் நல்லா இருக்கிறோம். தர்மத்தை கடைபிடிக்கின்ற ஒரு ஜைன தர்மத்தில் பிறந்திருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம். தெரிஞ்சிருந்து நாம் கடைபிடிக்காதப்பட்டா என்ன ஆகும்? ஆக ஒவ்வொரு உயிரும் தன்னை சற்று எண்ணி பார்க்கணும். நம்ம பிற பொருட்களை எண்ணிக்கிறோம், மற்றவங்களை பற்றி நினைக்கிறோம், எவ்வளோ நினைக்கிறோம். எங்கள் ஊரில் ஒரு பாட்டு கொண்டு இருந்தது, அது தெரு கோடியை வீடு தனியாக விட்டுருந்தாங்க. அது எப்பா பாரு அந்த படுபாய் கொண்ட தண்ணி கொடுக்க மாட்டேன்றா, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றா, அவர் எப்படி போவாளோ இப்படியாவது சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நான் நினச்சது உண்டு, ஏன் இந்த பாட்டு இப்படி சொல்லு? அந்த பாட்டுக்கு குழந்தை கிடையாது, வளர்ப்பு பொண்ணு எடுத்து பார்த்தாங்க. அவங்களோட இருக்க முடியாது, தனியாக விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். காலம் கடந்து கொடுப்பாங்க, கொஞ்சமாக கொடுப்பாங்க, எப்படியோ ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆதங்கத்தில் அந்த பாட்டி அப்படி சொல்லி ஆடும். இப்போ நினச்சி பார்க்குறேன், ஜெயநாதி படித்த பாட்டு தான் அதை நினச்சி பார்க்குறேன். அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க அந்த உயிர். அவங்க சொத்து கொடுத்தாங்க, எவ்வளோ சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க ஏன் அவங்களுக்கு சரியான சேவையை செய்யவில்லை அப்படின்னா, அவங்க பண்ண கர்மம் தான். அவங்க செய்த வினையின் பயனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். இப்போதான் புரிஞ்சுக்கிறாங்க ஏன் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுனாங்க, ஏன் அவங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னா, இதான் காரணம். அவர்கள் செய்த வினையின் பயனை அவர்கள் அனுபவித்தார்கள். நாமளும் நினைக்கிறோம், நிறைய பேர் நினைக்கிறோம், நாம் எப்படி செயல்பட வேண்டும். இப்போ போன காலம் போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை திருப்பி கொண்டு வர முடியாது, யாராலையும் கொண்டு வர முடியாது. இருக்கிற கொஞ்ச நாளையாவது நல்லதை செய்து, பின்னாடி வருது ஒரு சான்று ஒன்று சொல்றேன். தவம் செய்தால் இருக்கின்ற இந்த கொஞ்ச காலத்திலே நாம் நல்வினை பயனை ஈட்டி எதிர்காலத்தில் நல்லவர் பிறவி அடையலாம் என்று விஜயமாதேவி கூட்டாக வருகிறது. சரி, அப்போ உயிர்கள் 24x7 ஒரு ஆஸ்பத்திரி போட்டிருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? 24x7 ஹாஸ்பிட்டல். அது கதவு மூட மாட்டாங்க, அது எப்பவும் திறந்தே இருக்கும், எப்போ வேணாலும் போய் சேரலாம். அது மாதிரி 24x7 மாதிரி நம்முடைய ஆத்மாவானது வினைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமயமாவது சும்மா இருக்க மனம் இல்லை. அதுபோல புதிய வினைகளை சேர்த்துக் கொள்வதும், சேர்ந்த வினைகளை அது தானாகவும் விலகும், நாமாகவும் விலக்குவோம். அது வரும், அவிபாக நிர்ஜரை சவிபாக நிர்ஜரைன்னு வரும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். உயிர்கள் உயர்வதும் இழிவதும் தம் கருத்தாலே தான் என்று கோமடசாரம் கர்மகாண்டத்திலே ஒரு வரி. இப்பொழுது ஒரு நாலடியார் பாடல் ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். நன்னிலை கண் தன்னை நிற்பானும், தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும், நிலையிலும் மேன்மேல் உயர்ந்து நிற்பானும், தன்னை தலையாக செய்வானும் தான் என்று. அதாவது நாம் இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கின்றோம் அப்படின்னு வச்சுக்குவோம். நாமளே ஆண்டவரே எனக்கு போதும், இதுக்கு மேலே வளமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், இதே அளவில் நான் கடைசி வரைக்கும் இருந்துட்டா போதும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அப்படி நன்னிலை கண் தன்னை நிற்பான், இதே நிலையிலே போதும் எனக்குன்னு நினைக்கிறோம்.
தன்னை நிலை கலக்கி கீழ்டுவான். தீய செயல்களை எல்லாம் எண்ணி சொல்லி செய்து தன்னை கீழ்பிறவியிலே செலுத்துபவனும் நிலையினும் மேல் மேல் உயர்ந்து நிற்பான். நல்ல செயல்களையே செய்து மேல் மேலும் தேவப்பிறவியை தேவகதியை அடைவதும் தன்னை தலையாக செய்வானும் தான். தன்னை இறைவனாக பகவானாக ஆக்கிக் கொள்வதும் அவனேதான் என்று மிக அழகாக எடுத்து சொல்கின்றார். இதெல்லாம் நாம் சிந்தனை பண்ணணும். இப்ப இந்த வினை கொள்கையை விளக்குகின்ற சமண நூல்கள் ஆகமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம கிரந்தம் அப்படின்னு ஒரு நூல், கர்ம பகடி அப்படின்னு ஒரு நூல், பஞ்சசங்கிரகம் அப்படின்னு ஒரு நூல், ஷட்கண்டாகமம், கஷாய பாகுடம், கோமட்டச்சாரம் முதலான நூல்கள் நம்முடைய வினை கொள்கையை மிக தெளிவாக அழகாக விளக்குகின்றன. சிந்தனை ரெண்டு வழியில் இருக்குங்க. ஒன்று உலகியல் சிந்தனை, இன்னொன்று ஆன்மீக சிந்தனை. உலகியல் சிந்தனைன்னா என்னன்னா புலன் வழியாக வருகின்ற இன்பங்களை நுகர்ந்து இந்த வாழ்க்கையை இன்பமாக அடைய செய்வது. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பிறவிதான் நமக்கு மீண்டும் மீண்டும் கிடைச்சினே இருக்கும். ஆன்மீக சிந்தனை புலன்கள் வழியாக துய்க்கின்ற அந்த துய்ப்பை விலக்கி ஆன்ம ஆனந்தத்தை அடைதல். அதனால வினை விலகும். அப்ப எந்த சிந்தனை நமக்கு வேண்டும்? உலகியல் சிந்தனை வேண்டுமா, ஆன்மீக சிந்தனை வேண்டுமா? நம்மிடத்தில் தான் இருக்கிறது முடிவு. பொருளின் இயல்பு. பொருள் நாம் சொல்லுவோம் குணங்கள் குண பரியாயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு நெஞ்சது தான் பொருள். முக்கூட்டு பண்புன்னு ஒன்று இருக்கு. அதாவது தோன்றுதல், அழிதல், நிலைத்திருத்தல். இந்த மூன்று பண்புகளை உடையது திரவியம் அப்படின்னு சொல்றோம். உயிருக்கு ஒரு சிறப்பு குணங்கள், ஒரு 6 குணங்கள் இருக்கு. அறிவு, காட்சி, இன்பம், ஆற்றல். இந்த 4 நம்ம அனந்த சதுஷ்டயம் என்று சொல்லுவோம். அதோட உபயோகம், அதாவது அறிவு காட்சியதாய் என்று அழகாக சொல்வார்கள். அறிதலும் காட்சிப்படுத்தலும் காண்பதும் இந்த உயிரினுடைய இயல்பு. அடுத்தது அருவம், உருவம் கிடையாது. இப்படி ஒரு 6 பண்புகள், சிறப்பு பண்புகள் உயிருக்கு. புத்கலத்துக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம் இவை உடையது புத்கலம். அதெல்லாம் இருக்கிறதுனால அது கண்ணுக்கு தெரியுது. அப்போ நாம கண்களால் காண்கின்ற அத்தனை பொருள்களும் புத்கலம். அவ்வளவுதான். அடுத்தது பிறவி நிலையிலும் பிறவா நிலையிலும் சிறந்து விளங்குகின்ற ஒரு உயர்ந்த தத்துவம் உயிர் தத்துவம். ஊழ்வினையால் தாக்கப்பட்ட இந்த உயிர் பிறவியில் 4 கதிகளில் உழன்று துன்பங்களையும் பலவித தோற்றங்களையும் அடைகிறது. அதே உயிர் முயற்சியினால், அதை நம்ம புருஷார்த்தம் என்று சொல்லுவோம், அந்த முயற்சியினால் ஊழ்வினையை உட்பக்கம் கண்டு உயர் நிலையை அடைகிறது. அதாவது பகவான் ஆகிறது. ஆன்மா 3 நிலையில காணப்படும். பகிராத்மா, அந்தராத்மா, பரமாத்மா. பகிராத்மான்றது இல்லைங்க, அதுக்கு அறிவு குறைந்து காணப்படுவது, ராக தேச மோகங்களிலேயே மூழ்கி கிடக்குகிறது. அதுக்கு உயிர் தத்துவத்தை பற்றி அறிமுகமே கிடையாது. அப்படிப்பட்டது. கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் மித்யாத்துவம், சமயத்துவம் கொஞ்சம், மித்யாத்துவம் 2 கலந்தது. அது அந்தராத்மா. அப்புறம் என்ன செய்யாது? கொஞ்சம் கொஞ்சமா பரமாத்மாவதற்கு உண்டான நிலை செய்து கொண்டே இருக்கும்.
பிறகு வினையன் என்று நீங்கி பரமாத்மா. அப்போ ஒரே உயிர் 3 நிலைகளிலே காணப்படும். அப்போ நாம எந்த ஆத்மாவா இருக்கணும்? பகிராத்மாவா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. சரி, அந்தராத்மாவும் இருக்கலாமா? அதுவும் கூடாது. ஆனால் அதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறி சென்றால் கடைசியில் கிடைப்பது பரமாத்ம நிலை. அப்போ அதுதான் நமக்கு வேணும். அதாவது நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது தாம்பரத்தில் ஏறி ரயிலில் உட்காரும். உட்கார்ந்த உடனே இது தாம்பரம் ரயில் நிலையம், இது போய் சேரும் இடம் சென்னை பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது எப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கு. இது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷன் பேர் சொல்லுவோம். இது போய் சேரும் இடம் சென்னை பீச் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ ஒரு ரயிலுக்கு போய் சேர்ற இடம் ஒன்று இருக்குது, டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கு. அப்போ நமக்கும் ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, இருக்கா இல்லைங்களா? நமக்கும் ஒரு டெஸ்டினேஷன் கண்டிப்பாக இருக்குது. நாம் அங்கே போய் சேர்ற வண்டியில் உட்காந்துரும் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துக்கு போய் சேரலாம். அப்போ இந்த உயிருக்கு டெஸ்டினேஷன் என்னன்னா மோட்சம் தான், அதான் டெஸ்டினேஷன். ஆனால் நம்ம அங்கே போகிறதுக்குள்ள வழியிலே போகிறதில்லை. ஆக ஆனால் நாம் இருக்கிற கொஞ்ச நாட்களிலும் கூட நாம் முயற்சி செய்தோமானால் நாம் வெகு விரைவில் அங்கு சென்று அடைய முடியும். இந்த குறிக்கோளை, இந்த சிந்தனையை நம்ம சிந்தனையில் எப்பவும் வச்சுட்டு இருக்கணும். அடுத்தது, உயிர் அனாதிகாலமாக இந்த வினையோடு கூடி இருந்தாலும் இந்த உயிரானது வினையின் ஆளுமையில் இல்லை. நான் கொஞ்ச நேரம் சொன்ன பாருங்க, வினை என்ன ஆட்டி படைக்குதுன்றாங்க, வினை என்ன பிடிச்சது விடமாட்டேன்றான். வினை விடமாட்டேன், இவன் தான் வினை விட மாட்டேன்றான் இல்லைங்களா? நாம தான் வினை விட மாட்டேன்றோம். ஆக அதை ஒரு செய்தியோட சொல்றாங்க, தன்னில் பிரிதில்லை தெய்வம் நெறிதிப்பில் ஒன்றானும் தான் நெறி நின்றானே தன்னை இறைவனா செய்வானும் தான் தன்னை சிறுவனா செய்வானும் தான். சிறுமைப்படுத்திக் கொண்டு சிறுமையை செயலை செய்து கீழிறங்குபவன் இவன் தான் இறைவனாக செய்வானும் தான். தான் தான் பகவான் ஆகணும், வேறு யாராலையும் முடியாது. வேறு யாராவது நம்ம பகவான் ஆக்க முடியும்னா ஐயோ இந்த உலகத்தில் என்ன நடக்குங்க? எவ்வளோ கோடி ஒன்றும் சம்பாதிச்சு கொடுத்துட்டு எனக்கு முக்தி கொண்டு வாங்கி கொடுவோம், அது போல கிடையாது. இதுக்கு பைசாவே தேவையில்லை, அவரவருடைய முயற்சி தான் தேவை. ஆகவே இந்த சிந்தனையை வீட்டுக்குள் திருடன் நுழைந்தால் அவனை துரத்தி அடிப்பது போல நம் உயிரோடு கலந்திருக்கின்ற இந்த வினை பகைவர்களை, வினை திருடர்களை நம்மை விட்டு ஓட்ட வேண்டும். வீட்டுக்குள்ள திருடன் தமிழ் இருக்குமா? திருத்தணும் இல்லைங்களா? அதே போல நம்முடைய உயிரோடு சேர்ந்திருக்கின்ற இந்த வினைகளை விரட்டி அடிக்க வேண்டும். நன்னிலைக்கண் தன்னை இருப்பான் சொல்லிட்டீங்களா? அந்த செய்தி சொல்லிட்டேன். அடுத்ததாக இன்னும் ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் கதைப்போக்கில் வினை கொள்கை என்று சொல்றேன். இந்த கர்மம் 3 வகையா இருக்கு. பாவ கர்மம், திரவிய கர்மம், நோ கர்மம் அப்படின்னு 3 வகையா இருக்கு. இதுல நம்மிடம் தோன்றுகின்ற விருப்பு, வெறுப்பு, மயக்கம் இவை பாவ கர்மம். அந்த பாவ கர்மம் வினையாக மாறி திரவிய கர்மமாக 8 வினைகளாக மாறி நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிறது. அப்ப 8 வகை வினைகள் திரவிய கர்மம். உடல் முதலானவை, உடல், வாய், கண், மூக்கு, செவி முதலானதெல்லாம் நோ கர்மம். இப்படி 3 வகையாக. ஆக இந்த கர்மங்களை நாம்
விளக்க முயற்சி செய்ய வேண்டும். வினைக்கட்டிற்கு காரணம் சொல்லிட்டேன். மித்யாத்வம்னு சொன்னேன், ராகதேச மோகம்னு சொன்னேன், குரோதமான மாயை லோபம்னு சொன்னேன். அடுத்தது பிரமாதம். பிரமாதம் 15 விழிப்பின்மை காரணம், அவ்வளவுதான். அதை அதிகமாக சில நூல்களிலே பிரமாதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சில நூல்களில் பிரமாதம் இல்லை. அடுத்ததாக இப்படி யோகம் 3, மனம் வசனம் காயம் சொல்லிட்டோம். எண்ணம் சொல் செயல், இந்த 3னாலும் வினைகளை நாம் வரவழைத்துக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆகையினால இந்த கர்மங்களை எதனால் விளக்கப்பட வேண்டும் அப்படி சொன்னா தவம் தியானம், இந்த 2னாலும் நாம் வினைகளை கழிக்க வேண்டும். அப்படி வினைகளை முழுமையாக நீக்கிவிட்டால் தூய உயர்நிலையை அடையும். உயிர் தூய நிலையை அடையும், அதுதான் மோட்சம் என்று இந்த வினைக்கொள்கை இவ்வாறு நம்முடைய சமணத்திலே வலியுறுத்தப்படுகிறது. இப்போ கதை போக்கில் வினைக்கொள்கை இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. வினைக்கொள்கை கதையில் விளக்கப்படும் போது அது ஏற்றம் பெறுகிறது, அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பறை அறிவிப்பன் முதல் பாராளும் வேந்தன் வரை வினை கொள்கையை உணர்ந்து அந்த பாத்திரத்தின் வழியாக நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ அது என்னாவது, வினை கொள்கை நன்கு வலியுறுத்தப்படுகிறது. அதுதான் புரியுது நமக்கு. ஒன்னே ஒன்று சொல்லலாம், சச்சந்தன் கூற்று. சச்சந்தன் விஜயமாதேவியை திருமணம் செய்து கொண்டான். மனைவியிடம் மாறா காதல் கொண்டான். அவனால் அரசாட்சியை செய்ய முடியவில்லை. மனைவியிடம் இன்பம் கொள்கின்ற ஒரே காரணத்தினால் அரசாட்சியை அவனால் சரியாக செய்ய இயலவில்லை. அரசாட்சியை சரியாக செய்தால் மனைவியிடம் இன்பத்தை நுகர முடியாது. ஆகவே என்ன செய்யலாம், ஒரு முடிவு பண்றான். ஆட்சியை கட்டியங்காரனிடம் ஒப்படைத்துவிட்டு நாம் மனைவியிடம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றான். முடிவு பண்ணிட்டு கட்டியங்காரனை கூப்பிட்டு சொல்றான், வரத்தின் வந்தாள் வசையிலாள் வான் சுவை அமிர்தம் அண்ணாள் விசையை பிரிதல் ஆட்டேன் வேந்தன் நீயாகி வையம் இசைப்பட காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றான். முதல்ல மறுக்கிறான், அப்புறம் ஏத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு இடையில இந்த அமைச்சர்கள்லாம் வராங்க. மன்னனுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். அடுத்தவங்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கிறது தப்பு, அதற்கு சில உதாரணங்கள்லாம் எடுத்து காட்டி எல்லாத்தையும் சொல்லி இப்படிலாம் நடந்திருக்குது, ஆகவே ஆட்சியை அவனிடம் ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன அறிவுரையை மன்னன் ஏற்கவில்லை. மேலும் அவன் என்ன பண்றான், அந்த அறிவுரை சொன்ன அமைச்சர்களுக்கு பதில் சொல்றான் பாருங்க. அளந்தன போகமெல்லாம் அவரவர்க்கு அத்தை நாளே, அளந்தன வாழும் நாளும் அது எனக்கு உரையல் என்றான் என்பது. அவனுக்கு என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்குதோ அதெல்லாம் போன பிரிவிலே முடிஞ்சு போச்சு. அதற்குரிய கர்மத்தை நான் கட்டிக்கொண்டு வந்துவிட்டேன். என்னுடைய வாழ்நாளும் எவ்வளவு என்பதை நான் தான் கட்டிட்டு வந்துக்கிறேன், வேற யாரும் இல்லை. இந்த உடம்பு அமைவதும் ஆயுள் கர்மம் அமைவதும் எல்லாம் அவரவர் செயலாலே. சொல்றாங்க, எவ்வளவு அழகான ஒரு தத்துவம் பாருங்க. அளந்தன போகமெல்லாம் அவரவர்க்கு அத்தை நாளே, அளந்தன வாழும் நாளும் அது எனக்கு உரையல் என்றார். நீ சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு மந்திரிகளாக. அதுக்கு திருத்தக்க தேவர் ஒன்று சொல்றாரு, முனமாகிய பான்மை முளைத்து எழலாம் என்று சொல்கிறார். அவர் திருத்தக்க தேவர் என்ன சொல்றாரு பாருங்க,
அவன் முற்பிறவியிலே செய்த வினை இப்பொழுது பயனை தர வந்துள்ளது அப்படின்னு சொல்ற. அப்போ ஒருவன் செய்த வினை அதனுடைய பலனை தராமல் போகாது. இதை நாம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, கட்டியங்காரன் திடீரென்று அரண்மனையை முற்றுகையிடுகிறார். அப்பொழுது அவனோடு அடைகின்றான். பிறகு என்ன செய்யறான்? நற்காட்சி என்னும் வாயிற்படி, நல் ஞானம் என்று சொல்லக்கூடிய கதவு, நல் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய தாழ்பாள். அப்போ ஒரு வாயிற்படினா முழு நிலை அடைவதற்கு என்ன பண்ணுங்க? நிலை வேண்டும், கதவு வேண்டும், தாழ்பாள் வேண்டும். இது மூன்று தான் மும்மணிகள். இந்த மும்மணிகளை கொண்டு தீய வினைகள் வருகின்ற வழியை தடுத்தான். பாருங்க, வீட்டுக்கு வாசிப்படி வச்சிருப்போம். வாசிப்படியை பூட்டிட்டோம்னா உள்ள வர முடியுமா? வர முடியும். அதே போல இந்த மும்மணியாகிய அந்த தாழ்பால் வாசக்காலம் பூட்டிட்டு தீய வினைகள் வருகின்ற வழியை தடுத்தார். சரி, அப்புறம் என்ன பண்றான் பாருங்க. வீட்டு உலகத்திற்கு செல்லுகின்ற வழியை திறந்தான் அப்படின்ற திருத்த கதை. தீய வழிகளை அடைச்சிட்டு நல்ல நெறியிலே, முக்தி நெறியிலே செல்லக்கூடிய வழியை திறந்தான். அப்ப எல்லாரும் அப்படிதான் செய்யணும். இதை படிக்கும் போது நமக்கு அந்த சிந்தனை வர வேண்டும். அவ்வளவுதான். நாமும் ஒரு நாள் நிச்சயமாக அந்த மும்மணி வழியை திறந்து அதிலே செல்லக்கூடிய ஆற்றல் எல்லாரிடத்திலும் இருக்குது, எல்லா உயிரிடத்திலும் இருக்கின்றது. ஆகவே அந்த வழியிலே செல்ல வேண்டும். அப்புறம் காந்தர்வ தத்தையார் இளம்பகத்தில் ஒரு வணிகனுடைய கூட்டாக சொல்லுகின்றார். ஸ்ரீதத்தன் என்ற ஒரு வணிகன், அவன் பொருளை இழந்து வறுமையில் இருக்கின்றான். ஆனால் அவன் முயற்சியை கைவிடவில்லை. ஆகவே திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவதற்காக முயற்சி செய்து இருக்கின்ற பொருளை எடுத்துக்கொண்டு போய் வாணிகம் செய்து பெரும்பொருள் ஈட்டி வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்கின்றான். கப்பல் ஏறி போகின்றான். நடுக்கடலை செல்கின்றது. கடும் புயல் காற்று வீசுகிறது. கப்பலில் இருந்தவர்கள் எல்லோரும் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆனால் அது ஒரு மாயை. அது அப்புறம் பின்னாடி கதவுவது நம்ம அதுக்கெல்லாம் போத்தாங்க. அப்போ மக்களை பார்த்து அந்த வணிகன் சொல்லுகின்றான், நல்ல ஆடக பைம்பொன் கிண்ணத்திலே தூய நீர் அதை வைத்து ஒருவருக்கு நாம் கொடுத்தால் அவருக்கு ஆயுள் முடிகின்ற நேரம் இருந்தால் அந்த தூய நீரும் அவனுடைய உயிரை போட்டுவிடும். பாருங்க, சுத்தமான தண்ணீர், சுத்தமான பொற்கிண்ணத்திலே இருக்கிறது. அந்த நீர் கூட அழிவு நேரம் வந்தால் அந்த நீர் அவனை கொன்றுவிடும். கடலின் அடியிலே ஒருவனை அழித்து சென்று நல்லா அழித்து கொண்டு போய் அடி கடல்ல விட்டாலும் அவனுக்கு நல்வினை இருந்தால் மேலெழுந்து வந்து உயிரோடு வருவான். இந்த நல்வினை தீவினைக்காக சொல்ற. எப்படி கொண்டு போய் நல்வினை இருந்தால் வெளியே வந்துடுவான், சாக மாட்டான். ஆகவே அருகப்பெருமான எண்ணுங்கள், அச்சத்தை நீங்குங்கள், எல்லோரும் தவம் செய்யுங்கள், அதன் அருகப்பெருமானத்தை ஜபம் செய்யுங்கள் என்று அறிவுரை கொடுக்கிறார். ஏன்னா அவருடைய மந்திரத்தை உச்சரித்தாலே நம்முடைய பாவங்கள் நீங்கும். நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு, நம்ம கரையேற்றக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் பஞ்சமந்திரம். அங்கே வாணிகம் செய்ய போன ஸ்ரீதத்தன் கதுர வேகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் சந்திக்கிறான். அப்ப அவன் ஒரு சொல்றான், வணிகர்கிட்ட சொல்றான், ஆம் பொருள்கள் ஆம், அது யாருக்கும் அழிக்கொள்ளா. போம் பொருள்கள் போம், அவை பொறியின் வகை வண்ணம், இவை ஊழ்வினை பயனால் அமைபவை என்று சொல்கிறார். அதாவது உங்களிடத்திலே ஒரு பொருள் வந்து சேர வேண்டும் அப்படின்ற நல்வினை இருந்தால் அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும்.
அதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல போக வேண்டிய பொருள் உங்களை விட்டு அது போகணும்னு இருந்ததுன்னா அது நிச்சயம் போயே தீரும். அதையும் யாராலும் தடுக்க முடியாது. இதையெல்லாம் ஊழ்வினை பயன் என்று மிக அழகாக இருக்கும். இன்னொன்று, அந்த குணமாலையார் இடமுகத்தில் ஒரு நிகழ்ச்சி, சீவக நம்பிக்கை நாய்க்கு பஞ்சமந்திரம் ஓதி அவனை தேவப்பிறவி அடைய செய்கிறார். அது எல்லா நாய்க்கும் கிடைச்சிடாது. எந்த நாய்க்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நாய்க்கு சொன்னாதான் அது தேவப்பிறவி அடையும். அதுபோலத்தான் அவனுக்கு கண்களிலே நீர் மல்க உள்ளம் நெகிழ்ந்து உணர்ச்சி பூர்வமாக நீ கேட்டாயானா உனக்கு நல்வினை வந்து சேரும் அப்படின்னு சொல்ற அந்த நாய்க்கு சொல்றார். மேலும் நீ முற்பிறப்பிலே நல்வினை ஒன்றும் செய்யவில்லையே என்று நீ நினைக்க வேண்டாம். ஆசாபாசம், பயம், அந்த ஜீவன் அதை நன்கு கேட்க வேண்டும், உணர வேண்டும். உறக்கம், விழிப்பு, பிறப்பு, இறப்பு, வீட்டுலக வாழ்வு இவற்றை உள்ளத்தால் அறிந்து புலர்ந்த நான், இந்த சிவக நம்பி சொல்றான், நான் எதன் மீதும் எள்ளின் முனையளவு கூட, எள்ளுக்கு முனையளவு, அது முனை வந்து நிறைய உதாரணம் வருது நம்முடைய ஆகமத்தில், எள்ளின் நுனி அளவு கூட பற்று வைக்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அதுதான் திருவள்ளுவர் சொன்னார். நம்முடைய விருந்தகுலர் சொன்னார், பற்றுக பற்றத்தான் பற்றினை என்று சொன்னார். பற்றையெல்லாம் விட வேண்டும். அது எடுத்துக்காட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் இப்போ சொன்னால் நேரம் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிறோம். பதுமையார் இளம்பகத்தில் ஆசிரியர் ஒரு கூத்து சொல்கிறார். திருத்தக்க தேவர் ஒரு கூத்து சொல்கிறார். பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து விட்டது. அது சாப்பிட மாட்டேங்குது. அதுதான் கேட்கணும், ஏன் அந்த யானை சாப்பிடவில்லைன்னு கேட்கணும். சீவக நம்பியால் தான் அது சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். அப்படி என்றால் அந்த சீவகனை சிறைபிடித்து வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றார். தோழர்கள் செல்லுகின்றார்கள். அவனுடைய மைத்தனன் மதனன் தலைமையிலே போர் வீரர்கள் சென்று அவனை சிறைப்பிடித்து அழைத்து வருகிறார். அப்போ சீவக நம்பி போர் தொடுக்கலாம் என்று சொன்னால், தன்னுடைய தந்தை கந்துக்கடன் இப்பொழுது சமயம் அன்று, நீ சிறைப்பட்டு செல் என்று சொல்கிறார். ஆகவே அவனை சிறைப்பிடித்து இழுத்து வருகின்றார்கள். அப்போ காண்டரதத்தை நினைக்கிறான், நாம காப்பாற்றிடலாமோ அப்படின்னு நினைக்கிறான். இவனும் நினைக்கிறான். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காப்பாற்றக்கூடாது, அது ஆண்மகனுக்கு அழகல்ல. ஆகவே நாம் சுதந்திரனை நினைப்போம் என்று தேவன் நினைக்கின்றான். அவன் என்ன பண்றான், வந்து ஒரு காற்றையும் மழையையும் உருவாக்கி, மாய தோற்றத்தை உருவாக்கி சீவகனை கட்டி எடுத்து சென்று விடுகிறான். அப்போ கட்டியங்காரனால் சிறை பிடிக்கப்பட்ட போதும் சுதந்திர தேவன் அவனை வந்து காப்பாற்றி அழைத்து சென்ற போதும் இவனை சிறைப்பட்டதற்காக வருந்தவும் இல்லை, அவன் காப்பாற்றியதற்காக அவன் இன்பத்தையும் அடையவில்லை. இரண்டையும் சமமாக கருதினான். அந்த சமநிலை தான் நமக்கு வேணும். இன்பத்தை கண்டு துள்ளவும் கூடாது, துன்பத்தை கண்டு துவளவும் கூடாது. சமநிலை என்ற ஒரு நிலை நமக்கு எப்போ வருதோ அப்போ நாம நல்ல நிலைக்கு வந்து விட்டோம் என்று முடிவு செய்யலாம். அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று சொல்றாரு பாருங்க. சீவக நம்பி பதுமையை திருமணம் செய்து 2 மாதம் கழித்து விலகி செல்கின்றான். நடுராத்திரியில் வெளியே போயிருக்கிறான். பொழுது வரைக்கும் பார்த்தா சீவக நம்பி இல்லை. பதுமை வருந்துகிறார். அப்போ அவருடைய தோழி வந்து ஆறுதல் சொல்றான். அறியாமை என்னும் விதையில் பிறந்து தீவினை என்னும் மரம் முளைத்து
ஆசையாகிய மேல் நிலத்திலே ஊன்றி காதல் இன்பம் மகிழ்ச்சி என்ற கிளைகளெல்லாம் பறந்து வருத்தம் என்னும் மலர் பூத்து துன்பம் என்கின்ற காய் காய்த்து சாவு என்ற பழத்தை தருவதுதான் வினை. அதை தான் நாம் பெறுகின்றோம். பழம் எதுன்னு கேட்டா நம்முடைய மரணம். மரணம் என்னும் பழத்தை தந்துவிட்டு செல்கின்றது. அதுபோலத்தான் இந்த உடல் போகிறது. ஆகவே இளமை காலத்தே மூப்பும், நன்றாக இருக்கும் போதே நோயும், கூடியிருக்கும் போதே பிரிவும் எல்லாம் அறிந்த நீ துயரத்தை துடைத்துக்கொள் என்று ஆறுதல் கூறுகிறார்கள். கேமசரியார் நம்பகத்தில் ஒரு சீவகன் கூத்தாக ஒன்று வருகிறது. ஒரு வழிப்போக்கன் வருகின்றான். அவனுடைய முகத்தை அவன் பார்க்கிறான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுபோல அவன் முகத்தை பார்த்தவுடனேயே தான் அணிந்திருக்கின்ற அணிகலன்களை எல்லாம் கழற்றி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அப்ப அந்த வழிப்போக்கன் கேட்கிறான் சேவகன் நம்பியை பார்த்து, நீ யார்? நீ எந்த ஊர்? எதற்காக இந்த ஊருக்கு வந்தாய்? அப்படிலாம் கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் தான் சொல்றான். பதில் சொல்லிட்டு, சரி நீ சொன்ன பதில் சரியா விளங்கல, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல் அப்படின்னு கேட்கிறான். அப்ப விளக்கமா சொல்றாங்க, எனக்கு 4 மனைவியர்கள். நல்லா கேட்டுங்க, எனக்கு 4 மனைவியர்கள். அந்த 4 மனைவியர்கள் வயிற்றிலும் தோன்றியவன் ஒரே ஒரு மகன் அப்படின்னு சொன்னான். என்ன இது விளங்கவே இல்லையே நமக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே சொல்லுகின்றார், நற்றாணம் சீலம் நடுங்கா தவம் அறிவர் சிறப்பு, இந்த 4ம் என்னுடைய மனைவிகள். நல்லா பார்த்துங்க, நற்றாணம் தானம், நல்ல தானம், சீலம் ஒழுக்கம், நடுங்கா தவம் தளர்வு இல்லாத நிலைத்த தவம், உறுதியான தவம், அறிவர் சிறப்பு. இப்ப 10 நாள் நடந்ததுங்கள அறிவர் சிறப்பு. இந்த 4 பேரும் என்னுடைய மனைவிகள். மா தாங்கு சொன்ன மனைவியர் இந்த 4. இந்த 4 பேர் தான் என்னுடைய மனைவியர். அவர் வயிற்றுள் தோன்றி ஒத்தான் ஒரு மகனே. மனைவியர்கள் வயிற்றிலும் தோன்றியவன் ஒரே ஒரு மகன் அப்படின்னு சொன்னான். வடக்கு நமக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே சொல்லுகின்றார், நற்றாணம் சீலம் நடுங்கா தவம் அறிவர் சிறப்பு, இந்த 4ம் என்னுடைய மனைவிகள். அதை பார்த்துங்க, நற்றாணம் தானம், நல்ல தானம், சீலம் ஒழுக்கம், நடுங்கா தவம் தளர்வு இல்லாத நிலைத்த தவம், உறுதியான தவம், அறிவர் சிறப்பு. இப்ப 10 நாள் நடந்ததுல அறிவர் சிறப்பு. இந்த 4 பேரும் என்னுடைய மனைவிகள். மா தாங்கு சொன்ன மனைவியர் இந்த 4. இந்த 4 பேர் தான் என்னுடைய மனைவியர். அவர் வயிற்றுள் தோன்றி ஒத்தான் ஒரு மகனே. இந்த 4ஐயும் செய்தால் ஒரே ஒரு மகன் கிடைப்பார். அதுதான் நல்வினை. அந்த நல்வினை என்று சொல்லக்கூடிய மகன்தான் என்னை பேர்களுக்கு அழைத்துச் செல்வார். உறவோன் தன்னை பெற்றார் மகன் பெற்றார், அல்லாதார் பிறர் மக்கள் பிறரே கண்டி. இந்த 4ஐயும் செய்து நல்வினை என்று சொல்லக்கூடிய மகனை யார் பெறுகிறார்களோ அவர்கள்தான் மக்களை பெற்றவர்கள், மற்றவர்கள் எல்லாம் மக்களை பெறாதவர்கள் என்று சொல்கிறார். அப்போ வினை நீக்குவதற்கான வழிகள், நல்வினை கிட்டுவதற்கான ஒரு செயல் எல்லாம் இங்கு சொல்லப்படுகிறது. மேலும் நல்வினையை
கட்டுச்சோறுக்கு ஊமையாக இருக்கிறார். செல்லும் தேயத்துக்கு உறுதுணை தேடுவின் என்றால் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் செல்லும் தேயத்துக்கு உறுதுணை தேடுவின் அப்படின்னு. இங்க தேவர் என்ன சொல்ற, திருத்தக்க தேவர் என்ன சொல்றாரு, நீங்கள் வேற்றுவர் இல்லா நுமர் ஊருக்கே சென்றாலும், ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல உங்க சொந்தக்காரர் யாருமே இல்லை அப்படின்னா நீங்க எடுத்துட்டு போகலாம். ஆனால் உங்களுடைய உறவினர் இருக்கும் ஊர்களுக்கே சென்றாலும் கூட அவனோடு பகை கொண்டது போல அவன் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கோபம் கொண்டு கட்டுச்சோறு இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டீர்கள். அதுபோல நீங்கள் அடுத்த பிறவிக்கு நல்வினை என்ற கட்டுச்சோலை கொண்டு செல்ல வேண்டும் என்று. மேலும் நல்வினை பயன் உடையவர்கள் நஞ்சை உண்டாலும் அவர்கள் இறக்க மாட்டார்கள். அப்படி இல்லாதவர்கள், நல்வினை பயன் இல்லாதவர்கள் அமுதத்தை உண்டாலும் அது நஞ்சாகும். இதுதான் வினையினுடைய தன்மை என்று மிக அழகாக எடுத்து காட்டுகிறார். இன்னொன்று சொல்லணும், ஒருத்தர் பெரிய கடல்கள் பெரிய மலைகள் எல்லாத்தையும் தாண்டி போறான் பொருள் ஈட்டுவதற்காக. அவ்வளோ தூரம் போதியும் அவனுக்கு நல்வினை பயன் இல்லை என்றால் பொருளை சேர்க்க முடியாது, பொருளை ஈட்ட முடியாது. ஒருத்தருக்கார் அவர் நல்வினை செய்தவர், அவர் வீட்டிலேயே உட்கார்ந்துகிறார், ஒரு முழ தூரம் கூட செல்லவில்லை. எவ்வளவு தூரமே? ஒரு முழ தூரம் கூட செல்ல வேண்டியதில்லை. பொருள் அவர் இருக்கும் இடத்துக்கு முகவதி கேட்டு அதுவே எப்படி சொல்ல, நல்வினை பயன் இருக்குமானால் ஒரு முழ தூரம் கூட செல்ல வேண்டியதில்லை. பொருள் அவர் இருக்கும் இடத்தினுடைய முகவரியை கேட்டு அதுவே வந்து சேரும் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு பாருங்க, அற்புதமான பகுதி. தவத்தினுடைய பயன், தவத்தினுடைய பயன் இப்படி தவம் தானம் சொல்லணும். முக்கியமா அந்த விளாம்பழம் கதை ஒன்று சொல்லணும். அது நேரமின்மை காரணமாக வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் விளக்கமாக சொல்கிறோம். நிறைய பிடிச்சின்னு வந்தேன், அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆகவே தவமும் தானமும் செய்து நம்முடைய உயிரை மேற்கதிக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். நல்வினையாக இருந்தாலும் சரி, அது தீவினையாக இருந்தாலும் சரி, நம்மை விடாது பற்றி வரும். நாம் தான் அதை நீக்க வேண்டும். ஆகவே மகாவீரர் சென்ற வழியிலே அச்சனந்தடிகள், அச்சனந்தி சென்ற வழியிலே சீவகன், சீவகன் சென்ற வழியிலே நாம். இப்படியாக நாம் இந்த ஜைன தர்மத்தை கூறுகின்ற விலை கொள்கையை நன்கு அறிந்து இந்த மும்மடி பாதையிலே முயன்று செல்வோம், முக்தியை அடைவோம். முயற்சியை கைவிட வேண்டாம், முயற்சியை திருவினை ஆக்கும். நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனம் ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி.